ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பெரிய மாலையில் ரோஸ் டாட் டாட்டாக எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு டொயின் எடுத்து நூலை அப்படியே சுற்றி ஒரு நாட் போட்டுக்கணும். நான் ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கேன், பார்த்தா உங்களுக்கு புரியும். நாட் போட்டு சம்மங்கி உடைக்காமல் அப்படியே நம்ம சுற்றணும். பெரிய மாலைக்கு வந்துட்டு உடைக்கக்கூடாது. அப்படியே நம்ம ரவுண்டாக ரொட்டேட்டாக அப்படியே சுற்றிட்டே வரணும். மூணு லைன் முடித்தோன்னே நான் அப்படியே நம்ம ரோஸ் வச்சுக்கணும். ரோஸ் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சமமாக கரெக்டாக வச்சு அப்படியே ஒரு சுற்றணும். சம்மங்கியோடு சேர்த்து கீழே இதோடு சுற்றி கரெக்டாக 2 சம்மங்கி வைக்கணும். வச்சுட்டு திருப்பி இன்னொரு ரோஸ் வைக்கணும். நல்லா ஒரு சுற்றிட்டு திருப்பி நம்ம சம்மங்கி வைக்கணும். சம்மங்கி வந்துட்டு 2 வச்சுட்டு திருப்பி நம்ம வந்துட்டு ரோஸ் வைக்கணும். ரோஸ் வச்சுட்டு திருப்பி 2 சம்மங்கி வைக்கணும். ஒரு லைனில் வந்துட்டு மொத்தம் 3 ரோஸ் வைக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சம்மங்கி வச்சு ஃபினிஷிங் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோன்னா ரோஸ் வைக்கிறோம். அப்போ தான் பக்கத்தில் இருக்கும்போது தான் நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 2 சம்மங்கி வச்சுட்டு திருப்பி நம்ம ரோஸ் வைக்கிறோம். அப்போ தான் பக்கமாக டாட்டாக இருக்கும். நல்ல ஒரு லுக் கிடைக்கும். நல்லா நீங்கள் ஃபினிஷிங்காக சுற்றும் போது நல்லா மாலை இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும். நல்ல லுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸு 3 கரெக்டாக வச்சோன்னே ஒரு லைன் ஃபுல்லாக சம்மங்கி வச்சு சுற்றிடணும். அதுக்கு பின்னாடி திருப்பி நம்ம ரோஸ் வைக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மாலை ஃபுல் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மாலையை பற்றி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.